அன்புள்ளம் கொண்ட அம்மா நான் மிக நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போனா சனி ராகுவின் இணைவை பத்தி பார்க்க போறோம். அது என்ன சனி ராகுவின் இணைவு? மே மாசம் 18ஆம் தேதி ராகு பயிற்சி ஆகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார். இந்த இடைப்பட்ட காலம் 50 நாட்கள் சனியும் ராகுவும் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த மீன ராசியில சனியும் ராகுவும் இணையும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? இந்த சனி ராகு எதை பத்தி சொல்லுவாங்கன்னா, மக்கள் ஆதரவையும் அவர் சொல்லுவாரு, பேரழிவுகளையும் சொல்லுவாரு. திடீர்னு உருவாகுவாங்க பாத்தீங்களா மக்களின் நாயகர்கள், அவங்களையும் சொல்லுவாங்க. இது இல்லாம ஒரு நாட்டின் வீழ்ச்சியை பற்றியும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் பொருளாதார ரீதியா எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும், அதே மாதிரி பெரும் பணத்தில் ஒரு பாதிப்பு. பெரும் பணத்தில் பாதிப்புனா என்ன? ஒரு பெரிய கருப்பு பணம் சம்பந்தப்பட்ட ஆட்களோட பத்தி எல்லாம் வரும். அதே மாதிரி மிகப்பெரிய பிரபலங்களின் கீழே தள்ளப்படுறது, அதாவது அவங்களோட ஸ்டேட்டஸ்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குறது. அதே மாதிரி மிகப்பெரிய அரசியல்வாதிகள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு. ஏன்னா சனியும் ராகும் அரசு கிரகமான சூரியனுக்கு எதிரிகள். அரசு கிரகமான சூரியனின் எதிரிகளான சனியும் ராகும் இணைந்து ஒரு ராசியில் பயணிக்கும் போது நிச்சயம் அரசு சார்ந்த அமைப்புல ஒரு பெரிய மாற்றமே நடக்கும். அதாவது மக்களே கொந்தளிச்சு எழுந்து நடப்பாங்க, அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும். இது இல்லாம அமெரிக்க நாடுகளும் சைனா நாடுகளும் இந்திய நாடுகளுக்கும் தான் பாதிப்பு அதிகம், நாடுகள் ரீதியா சொல்லணும்னா கூட. அப்படிங்கும் போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி நடக்க போகுது, நம்ம நாடுங்கிறத அடுத்த விஷயம் அப்புறமா பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, சனி ராகு உங்களுக்கு என்ன பலன் போகுது? உங்க ராசியாதிபதி ராகுவோட இணைகிறார். அப்படின்னா என்ன? நீங்களே ராகுவா மாற போறீங்க. அப்படின்னா வெளிநாட்டு யோகம், அதாவது வெளியில போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்கல்ல, இந்த நேரத்துல ஜாதகத்துல வெளிநாட்டு யோகம் உண்மையிலே இருந்துச்சுன்னா நீங்க வெளியில கிளம்பலாம், தாராளமா கிளம்பலாம், எந்த தடையும் வராது. ஏன்னா சனியும் ராகும் இணையும் போது வெளிநாட்டு மக்களோட தொடர்பு, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளி சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் யதார்த்தமா கிடைக்கும். இது மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, யாராவது பெட்ரோல் பங்க் போடணும், இல்ல பூமிக்கு அடியில உள்ள மைனிங் சம்பந்தப்பட்ட இது, நிலக்கரி சுரங்கம் இது சார்ந்த அமைப்பு, மைனிங் சார்ந்த அமைப்பு, பூமிக்கு அடியில அதாவது பூமிக்கு கீழே ஆழமான பகுதியில என்ன இருக்கோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான தொழில இருக்கிறவங்களாக நீங்க இருந்தீங்கன்னா, பூமிக்கு அடியில பூமிக்கு நோன்ற மாதிரி தொழில் என்ன, போர் போடுறவங்க. அடுத்தது பார்த்தோம்னா யார் இருப்பாங்க? மைனிங்ஸ். அது இல்லாம என்ன பண்றாங்க? டைல்ஸ், கிரானைட்ஸ் இந்த மாதிரி பண்றவங்க. இது இல்லாம யார் இருக்கா? பெட்ரோலியம் ரிலேட்டடா இருக்காங்க. இது இல்லாம கேஸ் ரிலேட்டடா இருக்காங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம். அதாவது உங்களை தேடி வாய்ப்பு வரும். நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு வாய்ப்பு, எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. ராகு ரிலேட்டடா எல்லாமே இல்லை. ராகுன்னா என்ன? பூமிக்கு அடியில கிடக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் மாதிரி. சனியும் பூமிக்கு அடியில உள்ளதுதான், ராகுவும் பூமிக்கு அடியில உள்ளதுதான். ஸோ அது ரிலேட்டடா போகும்போதுல உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம், அதன் மூலியமாக ஒரு முதலீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதே நெகட்டிவா ஜனனகால ஜாதகத்துல இப்ப தசாபுத்தி மட்டும் பாதிப்பா இருக்கிறவங்க என்ன ஆகும்னா, நோயால் வீழ்த்தப்படுவீர்கள். நிஜமா நோயால வீழ்த்தப்படுவீங்க. அதாவது எப்படின்னா, வெளியில சொல்ல முடியாத நோயா இருக்கும். வெளியில சொல்ல முடியாத ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், மர்ம உறுப்பு சார்ந்த பகுதியில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களால வெளியில சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு டாக்டர்கிட்ட உங்களுக்கு சொல்றதுக்கு கூட சங்கோஜப்படுறமான ஒரு இடத்துல பிரச்சனை வரும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். அதனால கருப்பை சார்ந்த அமைப்புகள்லையும், ஆணாக இருக்கும் பட்சத்தையும் உள்ளுறுப்புகள் சார்ந்த அமைப்புகள்லையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. இது யாருக்குன்னா, ஜனனகால ஜாதகம் தனப்பு தசா புத்தி யாருக்கெல்லாம் பாதிப்பா மருத்துவ செலவு வைக்கிற மாதிரியோ கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிற மாதிரியோ இருந்துச்சுன்னா நிச்சயம் இது நடக்கும். மற்றபடி மக்களின் ஆதரவு பெருகும். மக்களின் ஆதரவுக்காக நீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, 4 பேர் உங்களை வாழ்த்தணுங்கிறதுக்காண்டியே பணத்தை அள்ளி வீசுவீங்க. இது யாருன்னா பெரிய தனவான்களா தர்மவான்களா இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு இந்த குணம் வரும் இந்த நேரத்துல. ரைட்டு, இந்த நேரத்துல நம்ம இவ்வளவு செலவு பண்ணுவோம். அதுவும் கோயில் சார்ந்த அமைப்புகள்ல பொதுவாகவே சித்திரை மாசத்துல இருந்து எல்லாமே பங்குனி சித்திரை இதெல்லாம் திருவிழா காலங்கள் தான்.
இந்த திருவிழா காலங்கள்ல எப்பவும் செய்யறதோட இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணுவீங்க. இப்ப இதனால ஏதாவது சாதாரணமா ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் அதிகமா 100 ரூபா சேர்த்து போட்டு இதை செய்யும். இப்ப இத்தனை நாள் ஒண்ணும் இல்ல, புளியோதரை போட்டு இருந்தீங்கன்னா இப்ப சேர்த்து தயிர் சாதமும் சேர்த்து போடுவீங்க. வருஷம் வருஷம் இப்போ வருஷத்துல ஒரு நாள் நம்ம இப்ப புளியோதரை மட்டும்தான் போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா இப்ப தயிர் சாதமும் சேர்த்து போட போறீங்க. வேற எதுவும், அதாவது ஒரு செலவை அதிகமா இழுத்துக்குவீங்க கோயில் சார்ந்த அமைப்புல. அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு சற்று குறையும். இந்த குறையிறதுமே எப்படி குறையும்னா மக்களின் ஆதரவால் குறையும். யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பக்கத்துல வந்து நின்று நான் அவருக்கு ஜாமீன் சொல்றேன். அதாவது உங்களுக்கு இந்த நேரத்துல ஜாமீன் சொல்ல எல்லாரும் முன் வருவாங்க. மக்களின் ஆதரவு ஒரு சப்போர்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இளைய சகோதரர் சார்ந்த அமைப்புல பாதிப்பு நிகழும். உங்க இளைய சகோதரர் வகையில பாதிப்பு நிகழும். எப்படி? 3ஆம் இடத்துல சனியும் ராகும் இணைகிறது. ராகு இணையும் போதுல அங்கே ஒரு அக்கிரமம் நடக்கணும். அதாவது இளைய சகோதரத்தால சண்டை, உங்க இளைய சகோதரன் உங்கள்கிட்ட சண்டை போடுவாரு, இல்ல நீங்க உங்க இளைய சகோதரத்தை சண்டை போடுவீங்க. இல்லாட்டி ஒரு டாக்குமெண்ட் ரிலேட்டடான பிரச்சனை, இல்ல நீங்க எழுத்து. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல ஜாமீன் சொல்ல வருவாங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, இதுக்கு முன்னாடி யாருக்காவது நீங்க ஜாமீன் சொல்லி மாட்டிருந்தீங்கன்னா அது இந்த நேரத்துல பிரச்சனையா வரும். அதுவும் உண்மை. உங்களுக்கு ஜாமீன் சொன்ன ஒரு ஆள் வர மாதிரி நீங்க யாருக்காவது ஜாமீன் சொல்லி பிரச்சனையில இருப்பீங்க, அது இந்த நேரத்துல பெருசாகும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஜாமீன் வர்றது வேற, நீங்க ஒருத்தருக்கு ஜாமீன் சொல்றது வேற. நீங்க யாருக்கும் ஜாமீன் இப்ப போட வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு வர ஜாமீனை யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. காரணம் என்ன, ராகு வந்து இந்த நேரத்துல, ராகுனாவே கொஞ்சம் ஏமாத்துறவர் தான். உங்களுக்கு ஜாமீன் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க யாரையும் போய் ஜாமீன் போட்டு மாட்டிக்காதீங்க. நீங்க ஜாமீன் போடவும் மாட்டீங்க, அது உங்களுக்கு யதார்த்தமான இயல்பு. அதோட இந்த நேரத்துல வந்து தந்தையின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படும். ஏன் தந்தையின் உடல் சற்று பாதிக்கப்படும்? சனியும் ராகும் இணைந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார்கள், 9இல் கேது. அப்படிங்கும்போது ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் தந்தையின் உடல்நிலை பாதிப்பு, கவனமா பார்த்துக்கணும். கர்மம் சார்ந்த அமைப்பு ஏற்படுத்தும், அதை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புல ஒரு பூமியால உங்களுக்கு லாபம் உண்டு. ஒண்ணு விற்க முடியல அப்படின்னு வேதனைப்படுற இடத்த வித்து லாபம் பார்ப்பீங்க, இல்லை இந்த இடத்த நீங்க வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க, அதை வாங்கிடுவீங்க. இல்லாட்டி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு, வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்க லக்ஸூரியஸான கார், லக்ஸூரியஸான வீடு, இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுங்களா இருந்தா வாங்குவீங்க. இந்த சனி ராகு இணைவானது ஒரு பெரும் செலவை கொடுத்து அதை சாதகமா மாத்தி தரும். உங்களுக்கு நெகட்டிவா நடக்க வேலையில பாசிட்டிவ்க்கு தான் இங்க அதிகமான வாய்ப்பு. ஆனால் ஜாமீன் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க போய் போடாதீங்க. உங்களுக்கு வரதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. மற்றபடி வேகம், மக்கள் ஆதரவு, தனவான் தர்மவான், இந்த மாதிரி பேர்லாம் இந்த 2 மாசத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைம்ல ஒரு ஊர் தலைவருக்கு நிகரா உங்களை போட்டுருவாங்க. எல்லாரும் மதிச்சு இது பண்ணுவாங்க. ஊர் தலைவருக்கு நிகரான மதிப்பை உங்களுக்கு கொடுத்துருவாங்க மகர ராசியினருக்கு ஷார்ட் டைம்ல. ஏன்னா அந்த சனி ராகுங்கிறது தான் மக்கள் தொடர்பு. ஒன்றும் இல்லை, இந்த நேரத்துல உங்க ஊர்ல பை எலெக்ஷன் நடக்குது, வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்குதுன்னா நீங்க அதுக்கு போட்டி போடுங்க. பை எலெக்ஷன் மாதிரி நடந்து கொண்டு வருதுன்னா போட்டி போடுங்க. வேணா இப்ப நீங்க இது பண்ணீங்கன்னா மக்கள் ஆதரவு முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் இருக்கும். உங்களை தலைவர் ஆக்கிடுவாங்க, உங்களை கவுன்சிலர் ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி அரசியல் ரீதியா இருக்கீங்களா, இந்த நேரத்துல ஸ்டெப் எடுங்க. மார்ச் 29க்கு அப்புறம் எனக்கு ஒன்றிய பதவி கொடுங்க, எனக்கு அதாவது பதவியே பாருங்க, ஒன்றிய பதவின்னு தான் கேட்கிறேன். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம அந்த அரசியல்வாதிகளால் தேர்ந்தெடுப்பாங்களா, இந்த மாவட்டம் வட்டம் அந்த மாதிரி பதவிக்கு, செயலாளர் பதவிக்கு என்னை கொடுங்க அப்படின்னு நீங்க கொண்டு வந்துருங்க. அப்படி நீங்க கொண்டு வரும்போது இந்த வாட்டி மக்கள் ஆதரவு உங்களுக்கு நீட்டா காய ஊற்றி ஜெயிச்சு வருவீங்க. அதே மாதிரி இதெல்லாம் கோயில் சீசனு. ஸோ கோயில் சீசனுங்கிறனால பொறுப்பை நீங்க வாங்கிக்கங்க. நான் இந்த நேரத்துல இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா மக்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டுன்னு தானே சொல்றேன். கோயில் காசை வாங்கி கோயில்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதானே. நீங்க எதுவும் பண்ண போறீங்க. அப்படி பண்ணும்போதே உங்களுக்கு லாபம் உண்டு, பொறுப்பு உங்களை தேடி வரும். இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி அமைப்புல தான் நிறைய இருக்கு. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள், சூரியனோட நட்சத்திரக்காரர்கள், சூரியனுக்கு சனியும் ராகும் எதிரிகள். சோ இந்த நேரத்துல மக்கள் சார்ந்த சேவையை நீங்க செஞ்சே ஆகணும். மக்கள் சார்ந்த சேவையை நீங்க செய்ய தவறீங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவா வேலை செய்யும். அது ஏன் மக்கள் சார்ந்த சேவை அப்படின்னு சொல்றேன்? மக்களுக்கு நம்ம சேவை செய்யும் போதிலே நம்ம அங்க ஏதோ ஒண்ணு நம்ம விரயம் பண்றோம் தான் அர்த்தம். இப்போ ஒண்ணும் இல்லை, பணத்தை
போட்டு தனவான் தர்மவான் பேருங்கிறவங்க விரயம் தான் பண்றாங்க, காசை விரயம் பண்றாங்க. சேவை செய்யறவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்காண்டி போய் நான் அவங்க உங்க வேலையை விட்டுட்டு நீங்க அவங்க வேலையை பாக்குறீங்க. அப்படிங்கும் போது என்ன நடக்கும், அது சேவையா மாறும். அப்படிங்கும் போதுல அதுக்கு பேரும் விரயத்தன்மை தான். உங்கள் உடம்புல உள்ள சக்தியை விரயம் செய்றீங்க. அந்த மாதிரி உங்களால முடிஞ்ச சேவையை இந்த நேரத்துல செய்யணும். செய்ய தவறும் போதுல அது என்ன நடக்கும்னா அது உங்களுக்கு பாதிப்பா நடக்கும். ஆனா பெரும் மக்கள் தொடர்பு இந்த நேரத்துல உங்களுக்கு வரும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் சார்ந்த அமைப்புகள்ல இருந்தீங்கன்னா பாதிப்பு சார்ந்த அமைப்பு வரும். உங்களை பகைத்தவர்கள் இருப்பாங்கல்ல, உங்களை எதிரியா நினைச்சுக்கிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் க்ளோஸ். உங்களை எதிரியா நினைக்கிறவங்களுக்கு, நீங்க யாரையாவது எதிரியா நினைச்சுட்டு இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாதிப்பும் வராது. அவங்க அவங்க வேலையை நீட்டா பார்த்துட்டு போவாங்க. நீங்க யாரையும் எதிரியா நினைக்க தேவையில்லை. ஆனா உங்களை யாராவது எதிரியா நினைச்சா அவங்க இந்த நேரத்துல க்ளோஸ் ஆயிடுவாங்க. சரியா? அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் சார்ந்த தொல்லை இருக்கும். வேலையில் மாற்றம் ஏற்படும். ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலை மாறுவீங்க. அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த அமைப்புகள்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு வெளிநாடு போங்க. நீங்க ஏற்பாடு செஞ்சு போயிருங்க. வேலையில மாற்றம் இருக்கும். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த ஷிஃப்ட் ஆவீங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்துல அலைச்சல் அதிகமா இருக்கும். எதுக்கு சுத்துறோம்னே தெரியாம சுத்துவீங்க. ஆனாலும் எல்லாத்துலயும் ஒரு கௌரவம் கிடைக்கும். பணங்காசு கிடைக்குமா தெரியாது, கௌரவம் கிடைக்கும். அதை நீங்க வாங்கிக்கலாம். சோ தேவையில்லாம எதுலையும் வீண் வம்பு வழக்குகள்ல மாட்டிக்காம தெளிவா இருந்தா மட்டும் போதுமானது திருவோண நட்சத்திரக்காரர்கள். அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை சார்ந்த அமைப்பு பரிபூரணமா இருக்கு. எனக்கு குழந்தை ரொம்ப நாளா இல்ல, இப்ப கிடைக்குமான்னு கேட்டா இந்த நேரத்துல கிடைக்கும். அதே மாதிரி கோவில், நிறைய கோவில் தலத்துக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் போயிட்டு வரணும். இந்த நேரத்துல கோயிலுக்காண்டி செலவு பண்ணணும். வெளிநாட்டு, அதாவது வெளியூர் கோயில், அதிகமா காசு இருக்கிறவங்க வெளிநாட்டு கோயில், அவ்வளவுதான். ஊரை விட்டு வெளியில போய் கோயில் சாமி கும்பிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி தானம் தர்மம் நீங்க இந்த நேரத்துல அதிகமா செய்யற சூழ்நிலை நடக்கும். கோயிலுக்கு போறது, தானம் தர்மம் பண்றது, அதே மாதிரி பிள்ளைகளால் பேரு கிடைக்கிறது, சொன்ன வாக்க காப்பாத்துறது, இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய விஷயம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களால மட்டும்தான் இந்த சனிராக இணைவை முழுமையா கையாள முடியும். 27 நட்சத்திரத்துல சனிராக இணைவை முழுமையா கட்டுப்படுத்த தெரிந்த ஒரே நபர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தான். சோ அவிட்ட நட்சத்திரம் மகரமா இருந்தாலும் சரி, கும்பமா இருந்தாலும் சரி, 2 ராசினருக்குமே அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சூப்பரா இருக்கும். அது நெகட்டிவா வேலை செய்யறதுக்கு வேலை இல்லை. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதி ஆலோசனை இருந்தா கீழே உள்ள நம்பர் கால் பண்ணுங்க. நன்றி.